வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. வைகாசி மாதம் பிறகுது. வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல பழமொழி. எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க நாங்கள் நவகிரகங்களை பிரார்த்திச்சுக்கிறோம். ஆனால் அந்த வைகாசி மாதம் முழுக்க சூரிய பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ 8 ராசிகளுக்கு தொல்லை பண்ணுறார், 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த உதவி பெறுகிற 4 ராசிகள் எவை? மீனம், தனுசு, கடகம், சிம்மம். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது முக்கியம். இல்லைன்னா பிரச்சனை வரும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டா காலை 10:30 to 12. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஒரு தப்பும் கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு ஒரு வாரம் 7 நாளில் தொடர்ச்சியாகவோ விட்டோ 4 அல்லது 3 நாட்கள் நல்லதாக இருக்கும், மீதி உள்ள நாட்கள் மோசமாக இருக்கும். எனவே அதில் ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் எங்கள் மேலே சந்தேகப்பட வேண்டாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். ஏன்? இன்றைக்கி உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயிக்கும். ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரியிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களை, யாரை எங்கே எப்படி வளைச்சோம்னா பேசினோம்னா ஜெயிக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, இதனால் ஜெயிக்கிறீங்க. பொறுமையினால் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன வெற்றி? நல்ல நாள். அப்புறம் என்னங்க? அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, என்ன வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியமும் நிதானமும் உங்களுடைய பலம். ஞாபக சக்தி உங்களுடைய பலம். அனுசரித்து பேசுவீங்க. மூங்கில் மாதிரி அவசியத்துக்கு வளைஞ்சி நிமிருவீங்க, கலக்கிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, உங்களுடைய பலவீனம் என்னங்க? வெத்து வீம்பு, வீண் பிடிவாதம். இதனால் இன்றைக்கி தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரியிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனது சாந்தமாகும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வீம்பு குறையும், தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானம், தேவையற்ற வம்பு வரும். மனசில் சலனம் சபலம் நிறைய வரும். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உங்களுடைய பலவீனம் என்னங்க? அவசரம். ஆனால் அதை நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவீங்க. மற்றவங்களுக்கு அது அவசரம்னு தெரியும். தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்க? எப்படி சமாளிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றலாம் அல்லது எரியிற விளக்கில் நெய் சேர்த்தலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம்
அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், நிதானம் இருக்குது, சாந்தம் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, வழக்கமான உங்களுடைய முன்கோபம் இல்லை, தாராள மனப்பான்மை இருக்குது. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு மஞ்சள். மகர ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்ன? வீண் பிடிவாதம். அதனால் தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா நல்லது. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் காசியபரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அதனால் எங்கே பிடிவாதம் பிடிக்கலாம், எங்கே விட்டு கொடுக்கலாங்கிற தெளிவு, புத்தி தெளிவு வரும். ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எடுத்தெறிஞ்சு பேசி தோற்று போயிடுவீங்க. அவசரப்பட்டு பேசிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற பம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். உங்களுடைய பலவீனம் என்னங்க? சில நேரங்களில் எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. அது இன்னைக்கு நடக்கும். நம்ம என்ன குறைச்சல், அவங்க என்ன பெரிய இவங்க அப்படின்னு கோபத்தில் பேசி மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டா அந்த கோபம் இல்லாமற் போகும். அதுதான் விசேஷம். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, இன்று மாசப்பரப்பு. என்ன செய்யணும்? பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ளே அல்லது 3:30 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் இருக்கணும். 3 ஏழைகளுக்காவது ஒவ்வொரு ஏழைக்கும் வாழைக்காய், பச்சரிசி, சேலை அல்லது வேஷ்டி கொடுக்கணும். குலதெய்வத்துக்கு நெய் தீபம் போடணும். குல தெய்வத்திற்கு நெய் தீபம் போடணும். குலதெய்வத்தை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லணும். அம்மா வழி அப்பா வழி அமரராகிவிட்ட முன்னோர்களை பற்றி நினைக்கணும். அதுதான் முக்கியம். அவங்கள பிரார்த்தனை பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கணும். அடப்போங்க, எங்கள் அப்பா அப்படி பண்ணார், எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, எங்கள் தாத்தா அப்படி பண்ணார், எங்கள் பாட்டி அப்படி பண்ணாங்கன்னா அதெல்லாம் மரணத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நினைக்கக்கூடாது அவங்க பண்ண தப்பையோ கெட்டதையோ, அல்லது கெட்டது தப்புன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதையோ. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அதுதான் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம். அது நமக்கு நல்லதை தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.